பண்ணவனாக நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி, இன்னைக்கு நான் வேற பிரசங்கம் பண்ண வந்தோம். இன்னைக்கு வாசித்த ஒரு வேத பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப என்ன பண்ணுவோம் தான் பேச போகிறோம். கடைசி காலம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசி காலம் என்று வேதம் நமக்கு நம்ம தெளிவா இந்த காலம் வந்து கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல அதாவது நம்ம இதுவரைக்கும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி வந்தோம், அதாவது விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம், நிறைய மூட பழக்க வழக்கத்துக்குள்ள இருந்தோம், அப்படித்தானே இருந்து வந்திருக்கிறோம். இப்ப இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, அதுக்கு முன்பதாக சில ஆட்கள் என்ன பண்றோம், மூட பழக்க வழக்கங்கள், விக்கிரக ஆராதனை செய்து வேற தெய்வத்தை குலை தெய்வமாய் கொண்டு வந்து வாழ்ந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே எல்லாமே பிசாசு. இயேசு ஒருவர் தான் கடவுள் என்று தீர்மானித்து, இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி வந்த நீங்களும் நானும் அப்படித்தானே வந்திருக்கிறோம். நம்ம தானையா வந்த நாம அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இருந்துட்டீங்கனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களால என்ன பண்ண முடியும், பெற முடியும். அதாவது நான் சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு, வெள்ளி, வீடு, வாசல் இதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ஆளுகை தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆளுகை. ஒரு மனிதனோடு கூட கர்த்தருடைய ஆளுகை உள்ள போகணும். நீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் ஆவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுவதில்ல, பூமியிலும் செய்யப்படுவதா அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, நம்ம ஆளுகை எங்க வரணும், ஆளுகை நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் ஆளுகை, கிறிஸ்து நம்மை ஆண்டு கொள்ளணும். நம்மளை அவர் ஆண்டு கொண்டாதான் அவருக்கு பேர் ஆண்டவர். எந்த ஒரு மனுஷனை கிறிஸ்து ஆண்டு கொள்ளுகிறாரோ அவனுக்கு தான் தேவன் ஆண்டவரா இருப்பார். இப்போ உங்களை ஆண்டு கொள்ளுகிறது யாரு? உங்களை என்ன பண்ணு டியூன் பண்றது யாரு? உங்களை டியூன் பண்றது, அதாவது உங்களை என்ன பண்றது, அசைக்கிறது யாரு? உங்களை நடத்துறது யாரு? உங்க வாழ்க்கையை நடத்துறது யாரு? நீங்களே நடத்துக்கிறீங்களா, இல்ல வேற யாராவது நடத்துறாங்களா, இல்ல வேற ஏதாவது பணம் பொருளாதாரம் நடத்துதா, இல்ல கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறாரா? இப்ப கர்த்தர் ஆளுகை செய்தா நம்ம எப்படி இருப்போங்கிறதையும், கடவுளுடைய ஆளுகைக்காக தான் தேவ ஆசீர்வாதங்கிறோம். சிலர்லாம் நம்ம மாறணும், ஆண்டவர் ஆளுகைக்குள்ள போகணும், ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கணும். நாங்க சொல்றோம், இப்ப ஒரு வசனம் இருக்கு, என்ன வசனம் இருக்குன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள், அவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த பரமபிதா யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறாரா இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணுங்கிறதை பரலோகம் நமக்கான ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறது. என் பிள்ளைக்கு எந்த வேலையில என்ன தரணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்னைக்காவது அவர் என்ன கொடுப்பார், அவர் எந்த நேரத்துல கொடுப்பார் சொல்லிட்டு அவர் முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் பைபிள் சொல்லுது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் கூட கொடுக்கப்படும்? என்ன உண்பீங்க, என்ன உடுத்துவீங்க, என்ன குடிப்பீங்க, என்ன தேவைகளோ உங்க தேவைகளை அறிந்து பூரணமாய் செய்வதற்கு கடவுள் சொல்ற ஒரு விஷயம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்ன ராஜ்யம்னா என்னது? ஜோதியமா, ராஜ்யம்னா என்னது? தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்னு கடவுள் சொல்றாரு. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, உங்க தேவைகளை அத்தனையும் பரமபிதா அறிந்திருக்கிறார்ன்றாரு. அப்ப தேவ ராஜ்யம்னா என்னது? தேவ ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்னது? எப்படி தேவ ராஜ்யத்தை நீங்க தேடுவீங்க? தேவ ராஜ்யம் எங்க இருக்கு? பைபிள் சொல்லுது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்றாரு. அப்ப எங்க இருக்கு? தேவனுடைய ஆளுகை ஒரு மனுஷனுக்குள்ள வரணும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நம்மளை ஒரு தேவன் என்ன பண்ணும், ஆளுகை செய்யணும். அதுக்கு பேர் தான் ஆண்டவர்.
உங்களை பிசாசு ஆளுகை செய்யறானா, இல்ல உங்க கணவர் ஆளுகை செய்யறாரா, இல்ல உங்க மனைவி ஆளுகை செய்யறாங்களா, இல்ல உங்க பிள்ளைகள் உங்களை ஆளுகை செய்யறாங்களா, இல்ல உங்க இனப்பந்துக்கள் ஆளுகை எப்ப நீங்க இன்னொருத்தவன் பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு விலகி போறீங்களோ அன்னைக்கு அவங்களுடைய ஆளுகைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை பணம் உங்களை ஆளுகை செய்யுது. ஒரு நாள் வேலைக்கு போய் 1000 ரூபாய் சம்பாதிக்க போறீங்கன்னா அதுக்கு எப்ப நீங்க கீழ்ப்படிந்தீங்களோ அன்னைக்கே நீங்க யாருக்கு ஆளுகைக்கு போயிட்டீங்க? பணத்துக்கு ஆளுகை போயிட்டீங்க. ஒரு புருஷனுக்காக நீங்க திருச்சபைக்கு வராமலோ, ஆண்டவரை தேடாமலோ, ஜெபிக்காமலோ, இல்ல வேதம் வாசிக்காமலோ, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு அதனால என்னால இதை செய்ய முடியலன்னீங்கன்னா நீங்க கணவருடைய ஆளுகைக்குள்ள போயிட்டீங்க. ஒரு மனைவிக்காக மனைவியின் மயக்கத்துல போய் நின்று அன்னைக்கு ஆண்டவரை தேடாம ஆண்டவருக்குள்ள நீங்க வராம மனைவியின் ஆளுகைக்குள்ள போயிட்டீங்க. நீங்க எதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சீங்களோ தேவனை அல்லாமல் அந்த ஆளுகைக்குள்ள அந்த ஆளுகை உங்களை என்ன பண்ணுது? இழுக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஐயா, நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன் ஐயா அப்படிலாம் இல்லைங்க. ஆளுகைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய ஆளுகை தான் தேவராஜ்யத்தை தேடுகிறது. இப்ப பொதுவாவே நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ஆளுகை தூக்கம் வருதா? இப்ப தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை தூக்கம் ஆளுகை செய்துன்னு அர்த்தம். உங்களை என்ன ஆளுகை செய்து? ஏன்னா உங்களை எதெல்லாம் ஆண்டவரை மிஞ்சி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அது தேவன் உங்களை ஆளுகை செய்யல. உங்களை எது அதிகமாய் இப்ப ஒருத்தவங்களுக்கு பணத்து மேல மிகப்பெரிய வாஞ்சை இருக்கு. பணம் 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 பணம்னா அவங்களை யார் ஆளுகை செய்யறா? பணம் தான் ஆளுகை செய்யுது. நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தவங்க பெருமையாவே இருக்கிறாங்க, எப்போ பாரு எவ்வளவுதான் சொன்னாலும் பெருமைன்றது குறையவே குறையாதுன்னா அவங்க பெருமையின் ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களை கவுக்கிறதுக்கு ஒரே வழி பெருமையா பேசினா போதும். பணத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரே வழி பணத்தை பத்தி பேசினா போதும். இப்ப எதுல நீங்க ஆளுகை? இப்ப கடவுளை பத்தி நீங்க பேசினா ஆண்டவர் நீங்க ஆண்டவர்கிட்ட வரீங்கன்னா நீங்க ஆண்டவரின் ஆளுகைக்குள்ள இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? இப்ப நீங்க உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்க எந்த ஆளுகைக்குள்ள இருக்கீங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, அந்த மிச்சம் 6 நாள் நீங்க யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கீங்க? உண்மையாய் மனதை தொட்டு சொல்லுங்க இருதயத்துல, என்னை ஆளுகை செய்கிற ஒரு கர்த்தரா? என்னை ஆளுகை செய்கிறது கர்த்தர் தானா? கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை ஆளுகை செய்கிறதா? அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுவாரு, 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க. அப்பொழுது அதாவது ஆகையால் நான் சொல்லி 24 ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை செழித்து பெருமெல்லம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அல்லேலூயா. ஏன்னா கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நான் சொல்லியும் இந்த வார்த்தைகளை எவனோ அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சிரித்தும் பெருமெல்லம் வந்தும் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அல்லேலூயா. இங்க 2 வீடு கட்டுறதை பத்தி கர்த்தர் சொல்லுகிறார். 2 வீடு கட்டுறதை பத்தி கர்த்தர் சொல்றார். ஒருவன் வார்த்தையினால தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறான். அல்லேலூயா. தயவு செய்து சபையில சத்தியத்தை மட்டும் தான் பேச முடியும், வேற எதுவுமே பேச மாட்டேன் நானு. 2 வீட்டை சொல்றாரு. ஒண்ணு, தன் வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையினாலே தன்னுடைய வீடை கட்டுகிறான். இன்னொன்னு, தேவனுடைய வார்த்தையை கேட்காம உலகத்துல ஒரு வீட்டை கட்டுகிறான். 2மே பாக்குறதுக்கு வீடா தான் தெரியுது. ஐயா பக்கத்துல யாராவது தூங்குனா சொல்லிடுங்க. ரொம்ப ஸ்லோவா பேசினாலும் தூக்கம் வருதோ? நான் எப்பயுமே உங்களுக்கு ஆக்ரோஷமா பேசுனேன்னு நினைக்கிறீங்க. திருந்துலியா நீ இப்படி இருக்கியே ஏன் தூங்குற அப்படின்னு கேட்டாதான் உங்களுக்கு ஏதோ வரும் இருக்குல்ல. கிளி பிள்ளைங்க சொல்ற மாதிரி அழகா சொன்னா உங்களுக்கு அதான் இருக்கு. நான் யோசிக்கிறேன், நான் மாறினா கூட என்ன மாற நீங்க விட மாட்டீங்களே. நான் மாறினா கூட உண்மைதானம்மா. நான் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கேன், இதோடய ராஜ மயக்கத்துல தூக்கம் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்லிட்டு இருக்கிறேன்.
தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, வீழ்த்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா தான் பாட்டு பாடுவாரு. சரிங்களா? அல்லேலூயா. ரெண்டுமே வீடுதான், ரெண்டுமே வீடுதான், ரெண்டும் வீடாதான் தெரியுது. ஆனா அது சோதிக்கப்படும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பெருமழை வரும் பொழுது, பெருவெள்ளம் வரும் பொழுது எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நிக்கிறதா ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற வீடுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்த்தருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதா ஸ்ட்ராங்கா இருப்பான். இல்லைன்னா சொங்கி ஆயிடுவான். ஏமா ஒரு மாதிரியா இருக்கு, வீட்டுல கஷ்டம், ஏன் அப்படி இருக்கு? எப்ப பாரு அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு வியாதி, எப்ப பாரு சோதனை, எப்ப பாரு எப்ப பாரு எப்ப பாரு எப்ப பாரு எப்ப பாரு எனி டைம். கர்த்தர் சொல்றாரு, அவரை நம்புகிறவன் செழிப்பான், அவருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், நான் உன்னை பாலும் தேனுடைய கானான் தேசத்தை கொடுப்பேன், நீ என்னுடையவன், நீ என்னால் உருவாக்கப்பட்டவன், நான் உனக்கு முன் போய் கோணலை செவையாக்குவேன், வெங்கல கதை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தரகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பல வாக்கு தத்தங்களை கொடுத்தாலும் இன்ன வரைக்கும் பெந்தேகோஸ்தே விசுவாசிகள், பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கிறவர்கள் என்ன வரல, ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள வரல. 100 குடும்பம் இருக்கீங்க, அந்த 100 குடும்பத்துல எத்தனை குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னா ஒரு மினிமம் ஒரு 5 குடும்பம் தான் ரொம்ப தயாரா இருக்கு. பாக்கி 95 குடும்பமும் என்னவா இருக்கு, இன்னும் கஷ்டம், வேதனை, துக்கம். இந்த வேதனை துக்கம் எல்லாம் நீ எங்க இருக்க வளர்ந்திருக்கும்? உலக கடவுளோடு இருக்க வளர்ந்திருக்கும். உலகத்தின் அதிபதியாக பிசாசை நீர் ஆராதிக்கும் பொழுது இருந்திருக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிற நீயும் நானும், சர்வ லோகத்துக்கு அதிகாரம் உள்ள நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்ற தெய்வத்தை ஆராதிக்கிற நீ, நான் ஐயோ இன்னையும் வேதனை தெரியலையே. வேதனை வருந்தாங்க, சோதனை வருந்தாங்க, பிரச்சனை வருந்தாங்க, போராட்டம் வருந்தாங்க, அதை மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவும் என்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அதை மேற்கொள்ளுகிற கிறிஸ்து, அதை சரி செய்கிற கிறிஸ்து எனக்கு முன்னாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறாருங்க இயேசு. நீங்க அதை நம்பணுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னா நம்ம விசுவாச வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆனா வீடு கட்டிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன போல உண்டா நீங்க சொல்றீங்க, உங்களை அடிச்சு நொறுக்க ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அந்த புயலுக்கு நீ தாக்கு பிடிப்பியா? ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகுது. ஆனா வார்த்தையின் மேல் போட்டவனுக்கு பதற மாட்டான். வார்த்தையின் மேல விசுவாசத்துல நிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான். அதாவது பேதுருவை சிலுவையில அறைந்தார்களாம். பேதுருவை சிலுவையில இறந்தார்கள். சிலுவையில எல்லாரும் ஒவ்வொரு 12 சீடர்கள்ல 11 சீடர்கள் ரத்த சாட்சியா மரித்தாங்க. ஒரே ஒரு சீடன் மட்டும்தான், அதாவது இயற்கையான மரணம். அந்த ஒரு சீடன் யார் அப்படின்னா யோவான், வெளிப்படுத்தின எழுதின யோவான். பாக்கி 11 சீடர்களை சிலுவையில் அறைந்தார்கள். பல கொடூரமாய் தோள்கள் உரிக்கப்பட்டது. நம்ம டாய்லெட் போற இல்ல பாத்ரூம் எல்லாம் வாயில ஊத்துனாங்க. எவ்வளோ உபத்திரவங்கள் வாயில மரித்து போனார்கள். அதுல பேதுரு என்ன பண்றாங்க அப்படின்னா, சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சிலுவையில அறையாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சிலுவையில அறையாதீங்க அப்படின்னு சொன்னாரா? இல்ல, உன்னை சிலுவையில் அறைப்பேன். ஏன்னா என் ஆண்டவரை சிலுவையில அறைந்த அந்த சிலுவையில நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன அவ்வளவு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப என்ன பண்ணுங்க, அப்பனா இவன் என்ன அந்த சிலுவையில தலைகீழ அரைஞ்சாங்களாம். அல்லேலூயா. ஆனா அந்த சிலுவையில அறைய கொள்ள கூட அதாவது ஐயோ விட்டுருங்க நான் சிலுவை அப்படின்லாம் சொல்லல எந்த சீடனும். ஸ்தேவானை கல்லால் அடிச்சு கொல்லும் பொழுது எல்லாரும் அடிப்பாங்க. அடிக்கும் போது முழங்கால் பண்ணிட்டு, தேவனே என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த கான்பிடன்ஸ், அந்த தன்னம்பிக்கை வாழ்ந்தாலும் இயேசு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கிறிஸ்தவனா அப்படியே போன உடனே இந்த மந்திரவாதி மாதிரி 4 பாஸ்ட் வந்துருவானுங்க. மந்திரவாதி மாதிரி பாஸ்டுங்க இப்பெல்லாம். சு அல்லேலூயா, சா அல்லேலூயா, சு சா அல்லேலூயா. எல்லாம் ஓடுது, குடும்பமா ஓடு, உட்காரு. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறார், பில்லி சூன்யமா ஏதாவது பண்ணு. இந்த பில்லி சூன்யம் எடுக்கிட்ட பாஸ்டோட வேலை. ஏன் எப்பயுமே உங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குமா, எனக்கு சூன்யம் வச்சிருவானா?
இல்ல பழக்கம் போகவே மாட்டுதுல்ல. நம்ம ஏசப்பட்ட வந்துட்டோம்ல, ஏன் அந்த பழக்கம்? நமக்கு சூனியம் வச்சுட்டானா எவனாவது, நமக்கு ஏதாவது செஞ்சிருப்பானா? அவ்வளவு கெட்டவங்களா நீங்க? சூனியம் யாருக்கு வைப்பா? எவனுக்காவது நீங்க துரோகம் பண்ணியிருந்தா அவன் என்ன பண்ண உங்களுக்கு சூனியம் வைப்பான்? ஆமா தானே? நமக்கு ஏங்க சூனியம் வைப்பான்? இஸ்ரவேலுக்கு எதிராய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராய் குறி சொல்லுவதும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராய் எதுவுமே இல்லைங்க. அவன் கண்ணுல இருக்கிற அவன் கண்ணை தொடுறானா கர்த்தர் கண் விழியை தொடுகிறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட வல்லமையான தேவ பிள்ளைகளா இருந்துகிட்டு இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை நீங்க பாருங்க, புதுசா வந்து விசுவாசி ஆடாது, பழைய விசுவாசி தான் ஆடும். பழைய விசுவாசிக்கு பாம்பு வரும் பாத்தீங்களா? நீங்க விசுவாசிகள் தாங்க சபையில இருக்கு. வார வாரமா பேய் ஓட்ட முடியும்? அப்ப பேய்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரா பாஸ்டர்? அப்ப நீங்க ஏமாந்து 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 போய் நம்ம என்ன ஆயிட்டோம்னா நம்ம அடிமையாய் ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்து எழுதுகிறாரா, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்கள் என்ன பெறல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடும்படியாக புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீங்க யாரு? முன்னாடி என்ன பண்ணீங்க? ஒரு அடிமையா வாழ்ந்த நீங்க, அடிமைத்தனத்தில் இருந்த நீங்க, இப்ப அப்பா பிதா என்று கூப்பிடும்படி புத்திர சுவிகார ஆவி. ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடலாம், ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடலாம். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல வந்து தேவாலயத்தின் திரைச்சலை இருந்தது, பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மக்கள் பலிபீடத்தில் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு அட்னாண்ட போகணும்னா அது யாரு போகணும்? ஆசாரியன் மட்டும் தான் போகணும். பலிபீடத்துல மக்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும். இப்ப ஆண்டவரை தரிசிக்க போகணும் அப்படின்னா ஒரு திரைச்சலை இருக்கும், அங்க பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஊழியக்காரன் என்ன பண்ணும்? அது ஆசாரியின் வகுப்பின்படி யார் அந்த ஊழியத்திற்கு தேர்வு செய்தார்களோ அந்த தேர்வு செய்யப்பட்ட மனுஷன் தான் எங்க போகணும்? உள்ள போகணும். அப்படி உள்ள போனா கூட அவன் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்ணுவான்? அவன் செத்துருவான் உள்ள. இன்னைக்கு அப்படியா? எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற பிரஜாபதி, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்து மரித்து எல்லா பாவங்களையும், அல்லேலூயா, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டாருங்க. எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கும் தேவனவர், பாவங்களை பாராமலே மன்னிக்கும் தேவனவர். எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கும் தேவனவர், பாவங்களை பாராமலே நேசிக்கும் தேவனவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் வாழ வைப்பார். அத்தனை பாவங்களை அவர் நம்மள நிறைய விஷயங்களை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் மெய்யான தெய்வம், உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப உங்க தேவைகள் அனைத்தையும் கடவுள் என்ன பண்றாரு? A to Z அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. உங்க விசுவாசம் எங்க? விசுவாசம் எங்க? இயேசு படகுல போயிட்டு இருக்கிறாரு. இயேசு படகுல போயிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய புயல் அடிக்குது, மழை அடிக்குது, காத்தும் புயலுமாய் அடிக்குது பயங்கரமா. இப்ப சீடர்கள் எங்க இருக்கிறாங்க? படகுல இருக்கிறாங்க. படகுல வேற யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இருக்கிறாரு. இப்ப இயேசு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இயேசு இருக்கக்குள்ள என்ன பண்றாங்க? அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்க செத்து போக போறோமே. அட பாவீங்களா, நீங்க செத்து போனா நானும் தானே செத்து போவேன். செத்து போக மாட்டோம். படகுல இயேசு இல்லைன்னா நீ கவலைப்படலாம். படகுல இயேசுவே இல்ல அப்படின்னா நீ கேட்கிற காரியம் உண்டு. ஆனா படகுல இயேசு என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? கட்டிலே தூங்கும் தெய்வம் பட்டினியாய் விட்டு விடாரோ, அலை வந்து மோதினாலும் கவலை இல்லையே, புயல் வந்து அடித்தாலும் கலக்கம் இல்லையே, அலை வந்து மோதினாலும் கவலை இல்லையே, புயல் வந்து அடித்தாலும். கட்டிலே தூங்கும் தெய்வம் பட்டினியாய் விட்டு விடாரோ, கட்டிலே தூங்கும் தெய்வம் பட்டினியாய் விட்டு விடாரோ, குட்டி பாடிடுவேன் குறையெல்லாம் மறந்திடுவேன், குட்டி பாடிடுவேன் குறையெல்லாம் யாரு கூடயே நான் அமிச்சா கூட என் பையன் மனைவி பிள்ளைகளை நான் கூட்டு போனோம்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயமே இருக்காது. ஆனா வேற ஒருத்தவங்க கூட போகும்போது அவங்களுக்கு என்ன வரும்? கொஞ்சம் பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். என் கூட வரும்போது என்ன இருக்கு? ஏன் தெரியுங்களா? எங்க அப்பா இருக்கிறாரு, என் கணவர் இருக்கிறாரு, என்ன ஆபத்துக்கு கொண்டு போகவே மாட்டார், தன் ஜீவனை கொடுத்தாது எங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான் கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவிக்கு அந்த ஐக்கியத்தை அப்படி என்ன வரணும்? என் கணவர் இருக்கிறார், என் மனைவி இருக்கிறார், எனக்கு நலமானது. அது போல கட்டில, அதாவது படகுல இருக்கிற இயேசு இருக்கிறார் எண்ணமே இல்லாதபடி சில நேரங்களில் நம்ம அற்ப விசுவாசிகளாய் என்ன பண்றோம்? ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த கேதி, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன விசுவாசம் உங்களுக்கு? எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், எவ்வளவு முறை சொல்லி இருக்கிறேன், கவலைப்படாத, உன் கூட கர்த்தர் இருப்பார், கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருவார், நான் விதைக்கிறேன் அப்போல நீர் பாய்ச்சுகிறான், விளைய செய்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்துடாத. நீ என்னதான் செஞ்சாலும் விசுவாசம் கர்த்தர் தான் செய்யணும். இப்ப கர்த்தர் மேல, அதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டார்ல, உனக்கு என்ன தேவை, உனக்கு எதுக்கு ஓடுற, உனக்கு எதுக்கு இதை செய்ய முடியுமா செய்ய முடியும்? கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு இன்னைக்கு நான் அழ போறேன், நான் கீழே விழுந்து பைக்ல இருந்து கீழே விழுந்து காயத்தோடு வர போறேன், என்னன்னா ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற உனக்கு எப்படி? ஆண்டவர் பிள்ளையா இருந்தா என் கீழே விழக்கூடாதா? என் ஆண்டவர் பிள்ளைக்கு வியாதி வராதா? என் ஆண்டவர் பிள்ளைக்கு எல்லாம் வரும். ஆனா அவன் என்ன சொன்னா, ஆண்டவருக்கு தெரியும்பா, நான் சிரிச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும், நான் அழுதாலும் ஆண்டவருக்கு தெரியும், எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ இவ்வளவு பெரிய காயமா, பரவாயில்ல விடுங்க, ஆண்டவரே அதை அனுபவிச்சிட்டாரு, என் மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறவரு, என்னை அவ்வளவு நேசிக்கிறவரு, அவரே இதை அனுமதிச்சு செய்யறாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு. நான் பதற மாட்டேன், காலே முறிஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க? இது ஆண்டவருக்கு தெரியாம எனக்கு எதுவுமே நடக்கவே நடக்கும். இதுதாங்க ஒரு விசுவாசிக்கான பெரிய அழகு. ட்ரைனிங்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதன் இருக்கிறான், நடந்து போயின்னே இருக்கிறான், ஒரு கல் வந்து கீழே விழுது, ஒரு கல் வந்து
கீழே விழுது. நடக்கிற பாதை என்ன பண்ணுது? தடைப்படுத்தி நிக்குது. நம்ம போக வேண்டிய தூர வழியை தடைப்படுத்துச்சு. தடைப்படுத்தணும். இந்த கல்லை எவனா போட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? என்ன பண்ணாலும் திட்டுறோம். கோபம் வந்துருது, எரிச்சல் ஆயிடுறோம். யா மண்டலம் பிச்சுக்கின்னு போற அளவுக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்ப இத யார் பார்த்துட்டு இருக்கிறா? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப ஏன் அந்த கல் விழுந்தது? உன்னை அழிக்கவா? ஏன் அந்த கல்லு விழுந்து உன்னை அழிக்கவா? இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எப்பயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது? இப்படி கல் விழுந்துருது. போக வேண்டிய தூரம் என்ன பண்ணிடுச்சு? நின்றுடுச்சு. யாரும் அந்த கல்லை போடுறதுக்கு கோவம் வருது. அந்த கல்லை போட்டவனுக்கு மேல அவ்வளவு வெறுப்பு வருது. கர்த்தர் சொல்றாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன் இப்ப நீ கோவப்படுற? ஏன் இப்ப நீ கோவப்படுற? கல்லை போட்டானே. நான் தான் உனக்கு சொல்றேன்னு, நான் உன் வாழ்க்கையில எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வேன். கல் விழுந்தான்னா, மண்ணு விழுந்தான்னா, விஷமே பால்ல கலந்தாதான் என்ன குடி. ஆனா உன்னை ஒண்ணும் சேதப்படுத்தாது ஜோதி அம்மா, ஒண்ணுமே சேதப்படுத்தாது. ஏன்னா அந்த கல்லை போட்டதே நான் தான். அந்த கல்லை போட்டது நீ தடையா நிக்கிறதுக்கு இல்ல, நீ அந்த கல்லு மேல ஏறி உயரத்துல நிக்கணுங்கிறதுக்காக. அந்த கல்லு மேல ஏறி என்ன பண்ணும்? நீ உயர போகணுங்கிறதுக்காக ஒரு தடையப்படுத்தினா, நீ என்னையும் திட்டுற, கல்லை போட்டவனையும் திட்டுற. அப்போ மனசுல ஆண்டவர் இருக்கிறான்னே தெரியல. ஆனா நீ ஆண்டவர் பிள்ளை. இந்த தலை வரைக்கும் தான் ஆண்டவர் இருப்பாராம். இது வரைக்கும் தலை வரைக்கும். சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? இந்த கழுத்து வரைக்கும் தான் இருக்கிறாரு. இந்த கழுத்தோட போயிடும். ஏசப்பா 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 ஏசப்பா. இங்க ஏசப்பா எங்கேருந்து வரணும்? இருதயத்திலே இருந்து வரணும். அதனாலதான் சிலர் பாட்டு பாடினா பாட்டை கொலை செய்வாங்க. எப்படி பாடுவாங்க? எங்கப்பா போவோம் உங்க பிரச்சனத்தை விட்டுட்டு, எப்படி வாழ்வே உங்க முகத்தை விட்டுட்டு, டண்டகு டண்டகு டண்டகுன்னு பாடுவாங்க. சிலர் பாட்டு பாடுவாங்க. அந்த 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 பாட்டை கேட்கும் போது என்னன்னா, ஆண்டவரே எங்க ஆண்டவரே போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? எல்லாரும் பாட்டு பாடும்போது அந்த கிருபை இருக்காது. ஏன்னா சிலர் எங்க இருந்து பாடுறாங்க? எங்கப்பா போவோம் உங்க சமூகத்தை விட்டுட்டு அப்படின்னு உள்ளே இருந்து பாடுறான். இங்க மேலே இருந்து பாடுற அன்பு கூட எங்கே இருந்து வரும்? ஒரு தாயிட்ட வந்து அன்பு எங்க இருந்து வரும்னா அடி வயிற்றுல இருந்து வருது. ஆனா இன்னொரு அம்மாட்ட வருது தள்ளில இருந்து வருது. எப்பா சாப்பிட்டு போப்பா, எப்பா பசியோட இருப்பப்பா, எப்பா சாப்பிடாம போகுதா பசிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா அடியிலேருந்து வரும். அது பாசம், அது நேசம், அது அன்பு. ஆனா இன்னொரு அம்மா சொல்லணும், தம்பிய வாயா சாப்பிட்டு போயா. புரியுதா உங்களுக்கு? வாயா சாப்பிட்டு போயா. இது எங்க இருந்து வருது? தலையில இருந்து வருது. நீங்க நிறைய பேர் தலையில தான் இயேசு வச்சிருக்கீங்க. அடி வயிற்றுல இருந்து ஆண்டவரை கூப்பிடுறவங்க இல்லையன்ற வேதனை. அதனாலதான் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். அப்ப நீ மேல தேடும் போது, நீ மேலேயே வச்சிருக்கும் போது உங்ககிட்ட எப்படிங்க அந்த பாசம் இருக்கும்? அதனால அப்பா பிள்ளைக்கு இருக்கிற உறவை இயேசு வெளிப்படுத்துவாரு. உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு வரக்கூடிய தடைகள் போராட்டத்திலிருந்து எனக்கு என்ன தேவைன்னு அறிந்திருக்கிற என் தேவன் இருக்கிறார். எதிர் வீட்டுக்காரர் சண்டை போட்டு ஒண்ணு வெட்ட வந்தா கூட கர்த்தர் பார்த்துப்பாரு. அதனாலதான் கர்த்தர் வந்து ஆபிரகாம் போயிட்டு தன் பிள்ளைய பலி கொடுக்க போறாரு. பிள்ளைய பலி கொடுக்க போகும்போது அவருக்கு தெரியும், பிள்ளை கேட்கிறான் ஆடு எங்கப்பான்னு கேட்கிறான். கர்த்தர் பார்த்துப்பாரு ஏங்கிறான். அல்லேலூயா. இதான் ஆபிரகாம். இதே நாமளா இருந்தா ஆடு எங்கப்பான்னா ஆடு எங்கப்பா அப்படின்னு ஈசா கேட்கிறாரு. பிள்ளை என்ன போயிட்டு இருக்கிறேன், ஆபிரகாம் என்ன போயிட்டு இருக்காரு. புள்ள கேக்குது, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, தீப்பந்தம் இருக்கு, அதுக்கான எல்லா மெட்டீரியலும் இருக்கு, ஆடு எங்கப்பா அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு. ஆபிரகாம் சொல்றாரு, அவர் பார்த்து பாருப்பா. சொல்லுங்க, அவரு பார்த்து பாருப்பா. இப்ப என்கிட்ட கேட்கிறாரு ஆண்டவர், என்கிட்ட கேட்கிறான் என் பையன், அப்பா எங்கப்பா போறோம்? பலி செலுத்த போறோம்ப்பா. பலி செலுத்தியா? என்ன சொல்ற? ஆமாப்பா. அப்ப என்ன கட்டை இருக்கு, எல்லா மெட்டீரியலும் இருக்கு, ஆடு எங்கப்பா? ஆடு எங்கப்பாவா? ஐயோ இந்த பாவம், இந்த பிள்ளைக்கு கூட இதுதான் ஆடுது, இந்த பிள்ளை கூட தெரியல. அந்தவரே என் பிள்ளைய பாருங்கப்பா, எப்படியாவது காப்பாத்துங்கப்பா என் பிள்ளைன்னு அங்கேயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும்.
உபவாசிச்சிருப்போம், முட்டி போடுறோம், முட்டி போடு, கர்த்தர் நம்மள ஒன்னதான் பலியா கேட்கிறாரு இருப்போம். ஆனா ஆபிரகாம் முடியல. கர்த்தர் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பார். ஆடு கர்த்தருக்கு தெரியும். இன்னொன்னு சொல்றேன் ஹைலைட், அதுல அந்த அந்த என்னது, அந்த பலிபீடத்தை செப்பிட்டு புள்ளையே கடத்திட்டாரு, புள்ளையே கடத்திட்டாரு. கர்த்தர் பார்த்துப்பாரு, நிக்கலாம் இல்ல, கர்த்தர் சொன்னது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடத்திட்டாரு, கடத்திட்டு கத்தி எடுக்க கையை அப்படி வச்சுட்டாரு. அல்லேலூயா. கையை நீட்டிட்டாரு. வாசிக்க பார்ப்பது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி என்ன பண்றான்? எடுத்தான். எடுத்த உடனே ஆண்டவர் பார்த்துட்டு, அப்பா எங்கடா போனா இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம்? சிலை வழிபாட்டுக்குள்ள வந்து அவங்க அப்பா தேராக சிலையை செஞ்சு வித்த ஒரு மனுஷனுடைய பையன் ஆபிரகாம் நான் சொன்னதுக்காக வீட்டையும் இனத்தையும் விட்டு வந்தான். இன்னைக்கு நான் கேட்டேன், அவன் பிள்ளையும் கொடுக்கறான், கொடுக்கறது இல்லாம தான் பெத்த பிள்ளை 100 வயசுல பெத்த பிள்ளை வெட்டுறதுக்கு கத்தியா எடுக்கிறானா? அவன் எப்படிப்பட்ட உண்மையான மனுஷனா இருந்திருப்பான்? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க நான் தான் உண்மையானவனு? நீங்க நான் நினைச்சிட்டீங்க என்ன போல உண்மை உள்ளவன் இல்ல, நான் தான் சரியா இருக்கிறேன். என்னத்த சரியா கழிச்சுட்டு நானும்? நீங்க நானும் ஒரு சரியும் கிடைக்கல. நம்ம வேணா இந்த உலகத்துல வேணா சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கலாம். உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறதான எவ்வளோ மாறுபாடான காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாத ஒண்ணும் உங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதனால உங்களை ஆண்டவருக்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாசிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பதறவே கூடாது. உனக்கு சுகர் வருதா? பரவாயில்ல, வரட்டும். கேன்சர் வருதா? வரட்டும். சாவ போறேன், செத்தா போறேன். ஏன் செத்தா பரலோகம், உயிரோட வந்தா இந்த நரகம். பரலோகம் போகிறீங்களா நரகத்துக்கு போறீங்களா? அப்புறம் ஏன் வியாதிக்காக வந்துட்டா எங்க செத்து போடணும் உங்களுக்கு பயம் வருது? சும்மா கதை தானே விடுறீங்க நீங்கள். நான் உண்மை தானே? இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றோம். இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, செத்து போறோம், நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. இப்ப சொல்றான் உனக்கு ஹார்ட்ல ஓட்டம் வந்துச்சு, இன்னும் ஒரு 10 நாள்ல உயிர் போக போகுதுன்னு யாராவது சொல்லிட்டான். நீங்க எப்படி இருப்பீங்க? ஓ என்னது காவல் கவலைப்படுவீங்க. எப்படி கவலைப்படுவீங்க? இதே பரிசுத்தவன் ஆபிரகாம் மட்டும் சொன்னாங்கன்னு வச்சுக்க, எப்பா நீ சாவ போற, ஆண்டவரே சீக்கிரம், ஆண்டவரே சீக்கிரம் வர, அதுக்காக தான் காத்திருக்கிற. ஏன்னா உம்முடைய கரத்தினால எனக்கு ஒரு மரணம் வருதுன்னா அதோட ஒரு பெரிய பாக்கி எனக்கு இல்லவே இல்லைம்மா. ஆனா நீங்களும் நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ என்னடா, அப்ப நீங்க எல்லாம், நீங்க நான் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? சும்மா விசுவாசம். ஏங்க எது வந்தாலும் பரவாயில்லைங்க, என் ஜீவனானாலும் மரணமானாலும் உண்மையே பின்பற்றுவேன். அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் மதி செய்து மதிப்பை எடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும்
பெந்தகோஸ்தல இருக்கிற சபைக்கு சிஎஸ்ஐ, பிஎல்சி, ஏஎல்சி இந்த மாதிரி இருக்கிற மெயின் லைன் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் பாட்டு தெரியும். ஆனா இங்க இருக்கிற பெந்தகோஸ்தல விசுவாசிகளுக்கு பாட்டே தெரியாது. பாட்டே தெரியாது. 2 பாட்டு தெரியும், 3 பாட்டு தெரியும், மிஞ்சி போனா ஒரு 10 பாட்டு தெரியும். ஆனா அவனுக்கு பார்த்தா பாமாலையில் இருக்கிற அத்தனை பாட்டும் தெரியும். எந்த பாட்டு ஆராதிச்சாலும் ஆராதிப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களால வாய் திறந்து பாடவே முடியாது. ஏன்னா அந்த ஜென்ம சுபாவம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த விக்கிரக ஆவி நம்ம போயிடுச்சு நினைப்போம். இந்த ஒண்ணு அகற்றும். அதாவது இந்த நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஜெனரேஷன்ல பிறக்கிற ஒரு குடும்பம் இருக்கும். இப்ப நான் பாஸ்டர், என் பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாட்டு பாடுவான் பாருங்க. ஏன்னா அவன் நீங்க எல்லாம் என்ன ஆயிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வந்தாங்க, இந்துக்களா இருந்திருப்பாங்க. நீங்களும் இந்துக்களா வந்து வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள சில விஷயம் வரவே வராது. ஒரு கீர்த்தனை பாட்டு பாடுனா பாட தெரியுது. இங்க இருக்கிற ஊழியர்களுக்கே தெரியாது. பாஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் கீர்த்தனை பாட்டு பாடுங்க, பாட்டே தெரியாது. இப்ப ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சிலர் வாங்க ஒரு கீர்த்தனை பாட்டு பாடுங்க, பாட தெரியாது. ஏன் பாட தெரியாதுன்னா கத்துக்கணுன்ற விருப்பமே இல்லாத ஒரு கூட்டம் எங்கன்னா பெந்தகோஸ்தல தான் இருக்கு. அவங்களும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் கத்துக்க மாட்டாங்க. அப்ப நல்ல வாயை திறந்து நல்ல ஆண்டவரை துதிக்கிறவர்களை கடவுள் பார்க்கிறார். சிலர்லாம் ஆண்டவரை துதிக்கிறீங்க, சிலர்லாம் அப்படியே வாயை பார்த்துன்னு என்ன இவர் என்ன பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தாரு, மத்தவங்க எல்லாம் உலகத்துல இருக்கணும். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. என்ன பார்த்துட்டு பாடக்கூடாது, கடவுளை பார்த்து பாடுங்கன்ற. நான் பார்த்தா பாடுறீங்க, நான் பார்க்காம கடவுளை பார்த்து பாடுங்க. அப்ப எப்பதான் பாடுவ நீ? எப்ப பாட்டு பாடுவ? எப்ப ஜெபிப்ப? எப்ப ஆராதனை செய்வ? எப்ப கடவுளுக்காக நிப்ப? எப்ப பார்த்தாலும் இப்படியே இருந்தா எப்ப நீ ஆராதிப்பன்னு தான் கடவுள் கேட்கிறாரு. அப்ப உன்னை நீ காப்பாத்திக் கொள்ள ஆராதனை தேவையில்லை, உன்னை நீ காத்துக்கொள்ள ஜெபம் தேவையில்லை, உன்னை காத்துக்கொள்ள விசுவாசம் தேவையில்லை. யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் விசுவாசி விசுவாசி விசுவாசி, இதை பண்ணாத, அதை எத்தனை வருஷம் சொல்லுவாங்க? நமக்கான ஒரு அதாவது எல்லா அறிவுகளை காட்டிலும் எல்லா ஜீவன்களை காட்டிலும் நம்மள என்ன பண்றாங்கன்னா ஒரு தரமான ஜீவியத்தை படிச்சிருக்காரு இல்ல. எல்லா உயிரினங்களை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் யாருன்னு கேட்டா நம்ம தான்ங்கிறாரு பைபிள் சொல்லுது, ஏசப்பாவும் சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய விஷயங்களை கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. அப்ப எப்படி பாட்டு பாடுது? 4 வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன தெரியல, ஒரு பாட்டு தெரியல. தெரிஞ்சா கூட 2 பாட்டு தெரியும், ஒரு 3 பாட்டு தெரியும். எல்லா பாட்டையும் கத்துக்கிட்டு நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் போது அங்க தேவ பிரசன்ஸ் வரும். இப்ப நான் பாட்டு பாடும் போது தேவ ஆவியானவருக்குள்ள ஆளுகை செய்கிறத பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? இதுல ஒரு பாதி, அதான் 100% ஒரு 75% பாட்டு பாடுங்க, கையை தூக்குனீங்க, ஆண்டவரை துதிச்சிங்க. இப்படி ஆண்டவரை துதிக்கும் போதே ஒரு பிரசன்ஸ் வருது. அப்படின்னா சபையில இருக்கிற 100 பேரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொன்னா அக்கினி இறங்குங்க, அக்கினி இறங்கும், மிராக்கள் நடக்கும், பேய் ஓடும், பிசாசு ஓடும், தரித்திரம் ஓடும். ஏன் ஓடலன்னா நீ துதியே செய்யலையே. வந்து உட்கார்ற நீ, வந்து உட்கார்ந்துட்டே போற, அப்படியே உட்கார்ற நீ. இந்த கண் வேற அப்படிதான் போகுது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில வந்து சபைக்கு வர்றது எதுக்கு? பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுளுக்காக வைராக்கமா நிக்கணும், கடவுளோடு நெருங்கணும். இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தான் திருச்சபை. இந்த திருச்சபையில வந்து நீ கத்துக்கல 10 வருஷமா பாட்டு பாடாமா, ஐயா பாட்டு பாட, ஜெபம் பண்ணுமா, நான் அடுத்த வாரம் பண்றேன் ஜெபம், கேள்வி கேட்டா, பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணும் தெரியல. முத வாரம் தெரியல, வெக்கப்பட்ட 4 பேர் மத்தியில. நல்ல மனுஷனுக்கு அது ஒரு சூடு தானே. அடுத்த வாரம் கேட்கும்போது என்ன செய்யணும்? இந்த பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் நீ கேள்வி கேட்டா தானே இருக்கிறான். சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க என்ன வாழா போடான்னு திட்டினா கூட நீங்க வளர்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு சோத்துரும். புரியுதா உங்களுக்கு? என்ன திட்டிட்டு கூட நீங்க வளர்ந்துருக்க. ஒரு நாள் கேள்வி கேட்டு அவமானப்பட்ட, 2வது நாள் வரும்போது என்ன, 2வது வரும்போது இன்னைக்கு கேள்வியா நான் பாத்துக்கிறேன் ஏமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? நான் பதில் சொன்னிச்சுக்க. அப்பதான் எனக்கு என்ன பண்ணுவோம், செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஆள் வளர்ந்துருச்சு, நம்ம விசுவாசியே. அப்ப கேள்வி கேட்டவனா, ஐயோ இந்த ஆளு கேள்வி கேட்பானே, நீ தலையை குனிஞ்சிட்டனா நீ எங்க விசுவாசி, எங்க விசுவாசியா இருக்கிற? அவையில ஒரு கேள்வி கேட்கலாம். முதல் தெரியாது, 2வது முறை கத்துக்கணும். எனக்கெல்லாம் வைராக்கியம் வந்து முத வாரம் எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, 2வது வாரம் நான் தான் எங்க சர்ச்சில் முதல் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. நானும் வந்து செய்யும் நினைச்சிட்டேன்னா யாராலையும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆவிக்குரிய ஜீவியத்துல.
தடுத்து நிறுத்தவே முடியாது. அது பெருங்கடலாய் மாறிடும். அதுக்குதாங்க சர்ச்சைக்கு வரோம். இன்னைக்கு இந்த சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண தெரியும்? தன்னை காத்துக்கவே தெரியல, நீ இன்னொருத்தனை எப்படி வாங்க போற? உனக்கு நீ ஜெபம் பண்ணி உன்னை, உன் குடும்பத்தையும், உன் பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கே உனக்கு தெரியல. நான் வேற உங்களை லெஜண்டா நினைச்சிட்டு நீங்கெல்லாம் போய் அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் மாதிரி போய் சிதறடிக்கப்பட்டு போங்க. நீயே முதல்ல காப்பாத்திக்கல, உன்னை காப்பாத்திக்க உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? இது நல்ல கேள்விதானே இந்த கேள்வி. என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள, என் குடும்பத்துக்கு நாணத்தை கொடுக்க, என் குடும்பத்துக்கு சரியானதை கொடுக்க எனக்கு பைபிள் படிக்க நாணம் தெரியல. உங்க பிள்ளைகளை யாருமே படிக்காம இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் படிக்காதா? சபைக்கு போறது முக்கியம் இல்லைங்க, சபையில எப்படி வளர்ந்துருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சபையில தரமான ஆளா இருக்கீங்கன்னு தான் முக்கியம். ஒரு கூட்டத்தை கூட்டிட்டா போதுமா? ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு பரவாயில்லடா மார்ட்டின் வந்து ஒரு கொட்டாய் ஆரம்பிச்சான், இன்னைக்கு பெரிய சர்ச்சை ஆகி அங்க ஒரு சர்ச்சை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னை நம்பி கொடுத்த விசுவாசிகள், என்னை நம்பி கொடுத்த தேவ பிள்ளைகளை நான் பரலோகம் கொண்டு போவதற்கு மாத்திரம் இல்ல, இந்த பூமியில அவர்களை தரமான ஆட்களாய் வேறு பிரிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுதான் என்னுடைய நோக்கம், வேற எதுவுமே இல்லை. உங்களை தரமான ஆளாய் மாத்தணும். நாம இல்லைன்னாலும், நாங்க சொன்ன கீரப்பழத்தை சொன்ன பாஸ்டுங்க எல்லாரையும் ஒரு நாள் கர்த்தர் சுட்டு போட போறாங்க. என்ன போட போறாரு? சுட்டு போட போறாரு. பீரிங் எடுத்து பட்ட 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 எல்லா பாஸ்டையும் சுட்டாரு. எல்லா பாஸ்டையும் செத்து போயிட்டான். இந்தியாவில் இருக்க எல்லா பாஸ்டையும் செத்து போயிட்டாங்க. இப்ப சபை நடக்குமா நடக்காதா? உங்களை மாதிரி ஆளை வச்சா சபை நடக்காது. ஏன்னா மார்ட்டின் செத்துட்டா மார்ட்டின் மாதிரி ஒரு ஆள் வரணும். யாரோ ஒரு ஆள் வரக்கூடாது, மார்ட்டின் மாதிரி ஒரு ஆள் வரணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, மார்ட்டினா இருக்கக்கூடாது, மார்ட்டினுக்குள்ள இயேசுவா இருக்கணும். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் அவரை போல மாத்திரத்து நிற்கிறாரு. உங்களுக்கு புரியல தானே? இயேசப்ப என்ன தெரியுமா நினைக்கிறாரு? இப்ப மார்ட்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த ஊழியத்தை வந்து நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு நான் செத்து போயிட்டேன். இப்ப என் மனைவியை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு? செத்து போன பிறகு கொஞ்ச நாள் அப்புறம் என் பிள்ளைய, அடுத்த ஜெனரேஷன் அப்படிதான் வரும். இல்ல வேற யாராவது சபையில வச்சுங்களா, இப்ப இன்னொரு சபையில வரணும், அவங்க யாரா மாறணும்? இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்க அபிஷேகம் எனக்குள்ள இருந்தாலதான் அப்படி பேசுறேன். இப்ப என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணாதான் இந்த சபைக்கு ஈடுபடும். வேற பிரசங்கம் பண்ண அந்த சபைக்கு, அப்ப இந்த சபைக்கு மாற்றி வச்சா மாற்றின் அபிஷேகம். பால் தினகரன், டிஜே தினகரன் இறந்துட்டாரு. இறந்த உடனே மோகன் சிராசர் ஐயா ஜெபம் பண்றாரு. யாருக்கு ஜெபம் பண்றாரு? பால் தினகரனுக்கு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்றாருன்னா, நம்ம அன்பு ஐயா டிஜிஎஸ் ஐயாவுக்கு இருந்த அத்தனை அபிஷேகமும் தினகரனுக்கு வருவதாக, பால் தினகரனுக்கு வருவதாக ஜெபம் பண்றாரு. ஏன்னா அந்த ஊழியத்தை நடத்த கடவுள் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் யாருன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா. அடுத்தது நடத்தணும்னா அவங்க பிள்ளைக்கு அந்த அபிஷேகம் வரணும். அப்படி இல்லைன்னா வேற ஒருவனுக்கு வந்தா கூட அந்த அபிஷேகம் வரணும். இல்லைன்னா சபை கலைஞ்சிடும். நான் சேர்த்துட்டேன், என் அபிஷேகம் இல்லாத யாராவது சபை நடத்துவீங்க. ஆனா சபையில எத்தனை பேர் உட்காந்துருக்க மாட்டீங்க, இவ்வளவு பேர் கேட்க மாட்டீங்க. நான் இவ்வளவு கடிந்து கொண்டு பேசினா நீங்க சிரிச்சிட்டு போயிடுவீங்க. வேற ஒரு ஆள் உங்களை பேசினாலே எடுத்து பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது. இல்லையா? அப்ப சபையில இருக்கிற அத்தனை பேரும் யாரா மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதுதான் தரமான விசுவாசி. அப்ப அத்தனை பேரும் என்ன பண்ணும்? கடவுளுக்காக பிரதிபலிக்கணும். இந்த சபையை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு, சபையை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போக போறீங்க. வீட்டுக்கு போன பிறகு இதெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சிடும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க. என்னதான் பேசினாலும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா அடுத்த வாரம் வராது ஒரு கூட்டம். என்னதான் உன் புள்ள முக்கியம் இல்லமா, கறி குழம்பு வச்சு கொடுக்காதமான்னு சொன்னாலும், என் புள்ள வந்துட்டா கறி குழம்பு வச்சு கொடுக்கனே ஒரு ஆள் லீவ் போடு. கேட்டா ஏசு நல்லவர். புள்ள கறி குழம்பே சாப்பிட்டு மாட்டாரு இல்லையா? புருஷன் வந்துட்டாரு. புருஷன் வந்து இயேசு தாங்க முக்கியம், இயேசுதான் முக்கியம், இயேசு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க தான் சீசனாய் மாறும். வந்து உங்களை எல்லாம் என்னவா பார்க்கணும்? விசுவாசிகளா பார்க்கல. திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளா, எப்படியாவது கர்த்தரண்டில சேர்த்துட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணங்க. நான் சாகர வரைக்கும் இதுதான் பேசுவேங்க. சாகர வரைக்கும் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். சாகர வரைக்கும் இப்படிதான் பேசுவேன். எப்படியாவது நீங்க எல்லாருமே குணத்துல நல்ல மனிதர்களாய், நல்ல விசுவாசிகளாய், நல்ல குடும்பமாய், நல்ல வீடு, நல்ல வாசல், நல்ல ஆரோக்கியமான ஒரு மனுஷர்களாய் நீங்கள் வாழ்ந்தா அதுதான் ஆண்டவர் பரலோக மகிமைப்படும். எத்தனை வருஷம் ஆகியும் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தப்பு அவற்றை இல்லைங்க, உங்கள்கிட்ட தான் இருக்கு. மனம் திரும்புறீங்களா?
ஒவ்வொரு வாரமும் அந்த ஊழியக்காரன் மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்றாங்க. என்னத்துல தான்டா மனம் திரும்பணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நாள்ல ஒரு ஆளும் பூரணமாகவே முடியாது. ஒரே நாள்ல ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே ஒருத்தன் துடிக்கிறான் பாரு. அண்ணன் வந்தாரு அகஸ்டின் ஜெபக்குமார், அல்லே லூயா அல்லே லூயான்னு அன்னைக்கு தான் சொல்லுவான். அடுத்த நாள் அண்ணனை மறந்துடுவான். ஏன் தெரியுங்களா? அது எமோஷனல் ஆர்வ கோளாறு. அதுக்கு பேர் என்னது? ஆர்வ கோளாறு. என்னையே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐயாயா நீங்க அப்படின்னுவாங்க. இதெல்லாம் எமோஷனல். உங்களுக்கு கிடைச்சது இயேசுநாதர். அல்லேலூயா. இல்ல, எமோஷனல். இந்த அன்பு என்பது வந்து ரொம்ப பெருசுங்க, சின்னதெல்லாம் இல்ல. ஒரு நாள்ல காட்டு போறது இல்ல அன்புலாம். ஒரு நாள்ல செஞ்சுட்டு போறது, உங்களை புகழ்ந்து பேசினா ஒரு நாள்ல. அன்பு என்பது சாகிற வரைக்கும் அழியாது. அதனால அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நிலையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சாதாரணமா நினைச்சிருக்கீங்க ஆண்டவர் மேல அன்பு காட்டுறதோடு வந்து ஒரு நாள் முட்டி போட்டு அதெல்லாம் இல்ல. லைஃப் லாங் போடுவியா நீ முட்டிய? லைஃப் லாங் உன்கிட்ட சேஞ்சஸ் இருக்குமா? ஒரு நாள் நீலி கண்ணீர் வடிக்கிறது இல்ல, ஒரு நாள் உன் துக்கத்துக்காக சபைக்கு வர்றது இல்ல, ஒரு நாள் உபகாசிக்கிறது இல்ல. உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணம் செய்வியா? உன் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணிப்பியா? ஆண்டவர் சிலுவையை முன்னால் உலகமே பின்னால் என்று ஒதுக்குவியா? கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க மாட்டான், அப்படி பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்துருவீங்களா? இருந்து பாருங்க, அந்த பரலோக மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். நான் உண்மையா சொல்றேன், பொய் சொல்லலைங்க. இந்த ஊழியத்தை ஆசையோடு செய்யறேன். ஊழியம்னா அவ்வளவு விருப்பம் எனக்கு, என்னன்னே தெரியல. என் பொண்டாட்டி பிடிக்குமா ஊழியம் பிடிக்குமான்னு கேட்டா ஊழியம் தான் பிடிக்கணும். ஊழியம்னா அதை ஊழியன்றது இயேசுனால தான் பிடிக்கணும், இயேசுனால தான் பிடிக்கணும். ரெண்டாவது என் மனைவி, மூணாவதான் பிள்ளைகள், நாலாவதான் வேற அடுத்தடுத்த காரியங்கள். நேசிக்கணுங்க, ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்க நேசிக்க தான் என்ன பண்ணுது? இந்த காரியத்தை செய்ய வைக்குது. இப்ப நீங்க யாரை நேசிக்கணும்? அப்ப உங்களுக்கு தேவைன்றது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப கல்லு போட்டது கர்த்தர் தான் தெரியுமா தெரியாதா? உங்க எல்லாத்தையும் தேவைகள் அறிஞ்சவர் இருக்காரா? அப்புறம் எதுக்கு நீ ஓடுற? நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரெல்லாம் போய் சொல்லணும், வேணாயா இன்னைக்கு நல்லா வாழ்றது ஏசப்பா, அவ்வளவுதான், போவாத, வேணாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுங்க. பணம் காசு என்ன ஞாயிற்றுக்கிழமை சபைக்கே வராம சம்பாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். சம்பாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உன்னை ஆளுகை செய்கிறது யார் என்று மறந்துடாதீங்க. இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நீங்க எனக்கு சோத்திரம் பண்றீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாருன்னா, அது ஏன் திறமையால இல்லைன்றது எனக்கு எப்பவுமே தெரியும். எல்லா புகழுக்கும் இயேசு ஒருவர் தான் காரணம் நிற்கிறேன். ஆனா உன்னை தூக்கி வைக்க பயப்படுறாரு. உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு. உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுக்க பயப்படுறாரு. உன் பிள்ளைக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுக்க பயப்படுறாரு. உன் குடும்ப வீட்டுக்காருக்கு நல்ல வேலையை கொடுக்க பயப்படுறாரு. எங்கடா வேலையை கொடுத்தா வேலைக்கு நீ ஓடுவேன். அதனாலதான் அவரு கொஞ்சம் பிடிச்சு கொடுக்குறாரு. உலகமே பின்னால் சிலுவையை முன்னால் நின்று பாருங்க, இதெல்லாம் குப்பையா பறந்து வரும். கூட்டுற குப்பை பின்னாடி வரும், பாப்பீங்க. எனக்கு பின்னாடி காசு பணம் எல்லாம் வேணாம் போ அப்படின்னு தள்ளி விட்டு போவீங்க. நான் இன்ன வரைக்கும் சொல்றேங்க, எப்ப ஆண்டவருக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்தோம், அதனால காசு ஆசையும் எனக்கு வருதில்லை, பண ஆசையும் எனக்கு வருதில்லை. கடைசியில் ஒரு 10,000 இருந்துச்சு. செல்வராஜ் அவர் தான் 10,000 ஒரே செலவத்தால கொடுத்தாரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. செலவத்தால ஒரு கட்டு கொடுத்தாரு, 100 ரூபா தாள். அதுதான் இருந்துச்சு என்கிட்ட. டக்குன்னு பார்த்தேன், அந்த வந்தாங்க பாருங்க, அந்த வயசானவங்க வந்தாங்க பாருங்க, எடுக்கலாமா? அது அவர் சபை கட்ட கொடுத்தாரு. அல்லேலூயா. 2 பேர் சபை கட்ட 10,000 கொடுத்தாங்க. எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? கர்த்தர் சொன்னாரு, ஏழைக்கு இருக்கிறவர் கர்த்தருக்கே கடன் கொடுக்கலாம், அந்த கர்த்தர் திருப்ப கொடுப்பார். அதை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தேன் பாருங்க, அந்த காசை. பரலோக மகிமைப்பட்டது. ஏன்னா தனக்குன்னு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு பண ஆசை இல்லைங்கன்ட்டேன். யார்ட்டையும் வஞ்சித்து பிழைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. யார்ட்டையும் போய் என்ன பண்ணல, எப்பயுமே என்ன நினைச்சிடாதீங்க, பணத்துக்காக மாற்றி என்ன பண்ணுவோம், சோரம் போகவே கிறிஸ்து ஒருவருக்காக மாத்திரமே சோரம் போவான். நீ கர்த்தருக்கு என்னதான் கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு அதுக்கான பிரதிபலனை கர்த்தர் உனக்கு தருவார். நான் சோரம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அந்த பணத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு, வேற வேற மாத்திட்டாரு. எனக்கு தேவை பணம்னா ஊழியம் செய்ய, வேற எதுக்கும் பணம் தேவையில்லை. எனக்கு தேவை பணமே. காணிக்கை உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கிறேன் அப்படின்னாலும், ஒரு இதை செய்யணும்னாலும் அது செய்யணும்னாலும் எனக்கு தேவை நினைச்சுக்கலாம்,
ஒரு இடம் வாங்கணும், ஒரு சபை கட்டணும், இன்னும் மக்களுக்காக சேவை செய்கிறோம், நான் மாறுதான் எனக்கு பணம் தேவை ஒழிஞ்சு நான் சேர்த்து வச்சு ஒரு செயின் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் ஆசை எனக்கு இல்லவே. அதனால ஏன் எப்ப திரும்ப வந்துச்சு அது? கடவுள் எனக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது, கடவுள் இருக்கிறார் அந்த தெம்பு வரும்பொழுது, கடவுள் இருக்கிறாருங்க. நாளைக்கு என்ன கடவுள் இருக்கிறாரு, நாளைக்கு காசு இல்ல, கடவுள் இருக்கிறாரு. என் தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். எழுந்திருப்போமா, எழுந்திருப்போமா, விசுவாசிக்கிறீங்களா? இப்ப போகல, எப்படி போறீங்க? என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் என்ன பண்ண போறாரு? பெரியவரா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடுறீங்களா? சிலர் என்ன பேசுறேன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடா பேசினா இருந்தாலும் இதை கை தட்டினீங்க, எல்லாம் உற்சாகமா கை தட்டினீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? ஏசப்பா தருவாரா? ஏசப்பா தருவாரா? சோர்ந்து போவேமா நீ? ஏசப்பா தான் தருவார் தானே. ஏசப்பா நம்பி தானே உள்ள வந்துட்டேன். அப்படியே நீ வேற யாரையும் நம்புற? நம்பாதீங்க. இந்த மனுஷன்லாம் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். நாசில் சுவாசம் உள்ள மனிதனை எவனையும் நம்பாதீங்க. ராஜாக்கள் மேல் பற்றுதலாய் இருப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். என் சபைக்கு என்னை எனக்கு நம்பி கொடுத்த சர்ச்சைக்கு வர விசுவாச பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். கர்த்தர் என் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஒப்பு கொடுக்குறீங்களா? எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க. அதனாலதான் நான் இங்க முன்னாடி கிறிஸ்து எனக்கு ஜீவனுங்க, சாமி எனக்கு ஆதாயங்க. என் மரணத்தை குறித்தோ அதை குறித்தோ பயப்படவே மாட்டேன். என்ன ஒண்ணு செய்ய வேண்டிய ஊழியத்தை விட்டுட்டு போயிடுவோமான்ற ஒரு கஷ்டம் இருக்கும். கொஞ்சி உயிர் போச்சுன்றலாம் நம்ம காலையில் மாட்டேன். எது போச்சும் காலம், பணம் போச்சுன்னா காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பணம் இருந்தா என்ன பண்ணலாம், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்தை இது பண்றோம். அது விரயமாயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது பயம் இருக்கு. ஆனா ஏழைக்கு மக்களுக்கு ஒரு உதவியான காரணம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்களெல்லாம் தசம தெரியுமா? மனசு வராது காரணம் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க ஜனங்கள் வந்து தசமபாகம் கொடுக்காத அளவுக்கு பண்ண ஆசை. நிறைய பேர் உண்மையா கொடுக்குற தசமபாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருங்க. உண்மையா கொடுக்குறது அது 10 பைசானா உண்மையா கொடுங்க. அப்ப அது காரணம் என்னன்னா, நம்மள வந்து வேற ஏதோ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு பணம் மேல ஆசை இல்லாததுக்கு போன ஒரே காரணம் ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுறோம். நம்ம பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண போறதே இல்லை. பணம் நம்ம தேவைக்கு தான் வந்து இயேசுதான் நம்முடைய எல்லா தேவையும் சந்திக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒப்பு கொடுக்குறீங்களா?